பார்த்துட்டேன்னு சொன்னா கூட யாருமே வரணும் அடப்போயே யார் நான் பார்த்துட்டேன்னு சொல்லி இருப்போம். ஆனால் இந்த குமாருடைய ஒரு சகோதரர் இவரு அவருடைய முயற்சியும் அந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தினுடைய பலமான அந்த வலுவும் சேர்ந்து உள்ளபடியாக இந்த நிகழ்வு நிகழ்ந்தேறுவதற்கு துணையாக வந்திருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய ஐயா அதே போல இந்த இடத்துக்கு வந்து ஊழியக்காரங்க மட்டும் வரல, மிஷினரிங்க மாறும் வரல. அதே நான் இன்னும் அதிகமாக ஏன்னா நேரம் கடந்து போச்சு, எல்லாம் சாப்பாடு உணவு டைமில் போயிட்டு ஏதோ பேசி கிடக்குறாங்கன்னு சொல்லும் எனக்கும் உணர்த்தலாக தான் இருக்கும். எங்கள் மத ரீதியாகவும் சரி அப்படின்னு சொல்லும் அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழி வேலைக்கு போயிடணும், அந்த நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி. அதனால் இந்த நாங்கள் வந்து ஊழியத்தை செய்யும்போது சில பேர் இங்கே பண்ணியிருக்கிறோம். ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல வந்து ஒரு இயற்கையான காற்று, ஒரு குளிர்ச்சியான இடம், அதை மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கிறோமோ தவிர குறிப்பாக சமணர்களை அடக்கணும் ஒடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, கிறிஸ்தவர்கள் யாராவது எதிர்த்திருக்கிறாங்களா? அடிபட்டு இருப்பாங்க, தன்னைத்தான வருத்திக்குவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க. அதை மிஞ்சின கொண்டீங்க மத ரீதியாக நம்ம ஒப்பிட்டு பார்த்தேன். பேசும்போது தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான்ற மாதிரி தன்னை தாழ்த்தி தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், ஊழியம் செய்யணும். அதே போல் இந்த மருத்துவ வசதியும் நான் பார்த்துருக்கேன், மருத்துவத்தை கொடுக்கலாம் நல்லா இருக்குது. அது எது வேணா இருக்கலாம், நல்லது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுபோல் இந்த ஊருக்கு வரும்போது இது எப்படி நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லும் போது பாபு மட்டும் பாதுகாத்துட முடியாதுங்க. காரணம் நான் சொல்ல போனால் இப்போ இல்லீகலான விஷயம்லாம் இருக்குது. ஒரு குடிப்பழக்கத்தால் ஒரு லவர்ஸுங்க இது போல் வருவாங்க, இது போலலாம் இருக்குது. அதை எது பண்ணாலும் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு தகவல் பகலை கொண்டு ரெடி பண்ணுங்க, பண்ணிவிட்டு இது ஆன்மீகத்துக்கான ஒரு வழி, இது ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஓஹோ நம்ம தள்ளியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்து கோயிலில் கூட செருப்பு போட்டுன்னு மேலே போக மாட்டோம். அதே கிறிஸ்துவ நாங்கள் சூப் போட்டு கூட பண்ணுவோம். நாங்கள் அதை பார்க்குறதுல மனசு தான், அது செருப்புக்கு வேலை இல்லை. ஆனால் இங்கே இன்னைக்கு செருப்பு போட மாட்டேங்கிறீங்க. அதனால் அந்த அளவுக்கு இருக்கும்போது இங்கே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது இது இங்கே இவ்வளோ தான் இருக்கணும், இவங்க போகக்கூடாது. வேண்டுதலாக இருந்தால் கூட ஒரு வாட்ச்மேனுடைய கண்ட்ரோலோட அவருடைய உரிமை பெற்று தான் உள்ளே போகணும்னு சொல்லும்போது இதெல்லாம் நடக்காது. ஏன்னா நாங்கள் 30-40 வருஷமாக எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் ஊழியம் பண்ணின்னு இருக்கிறோம். அதை கூட ஏன் பண்ணுறோன்னா அதை மாற்றுறதோ எங்கள் வழியில் கொண்டு வரதுக்காக நாங்கள் பண்ணலை, வழிபறியாக பண்ணுறோம். ஒரு ஐக்கியம் இருக்கணும். இப்போ எதுக்கு நீங்கள் ஐக்கியப்படுறீங்க? நம்மளுடைய மதத்தையும் காக்கணும், நம்ம ஒரு ஐக்கியமாக இருக்கணுன்றது தான். அதே வேலை தான் நாங்கள் செய்கிறோம். கட்டாய மதம் வரும், அதெல்லாம் ஆகும். இந்த இடத்துக்கு இயற்கையாக இருக்குது, அதுக்கு வந்தோம். அதே விட இந்த இடத்துல பாதுகாக்கணும்னு சொல்லப்போனால் இதுக்கு ஒரு விழிப்புணர்வு பலகையை ரெடி பண்ணி இதை குறித்து பண்ணணும். இதுக்கு மேலும் வந்து அதுக்கான நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுதான் எங்களை பொறுத்தல, அதுதான் நாங்கள் அந்த தவறுக்கு நாங்கள் வந்துடும். அவங்களும் பண்ணது ஒரு கஷ்டமாக அந்த டைம் அப்பயே முடிச்சிருக்கலாம். இது மூலிமா தான் அவ்வளோ பேரை கூட்டணும்னு சொல்லும்போது இது ஒரு இன்சிடென்ட் நல்ல விஷயமா தான் நடந்தது. அந்த பிரச்சனை ஏற்படும் போது இப்படி ஒரு மாற்று ஏற்பாடு, இவ்வளோ பேரை கூட்ட வேண்டிய தருணம் அந்த இடத்துல வந்திருக்கு. உண்மையிலுமே அது வரக்கூடியதான். ஒரு இன்சிடென்ட் வரும்போது தான் அதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அது மூலிமா ஒரு சூழ்நிலை எல்லாரையும் பார்க்கறது மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி.